வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. நான் முருகன் பேசுறேன் சார். நாகர்கோவில்ல இருந்து முருகன் பேசுறீங்க. உங்களோட கேள்விகள் என்னங்கிறத கேளுங்க. சார், என் மகன் 3 படிக்கிறேன் சார். சொல்லுங்க. படிக்கும்போது நல்லா படிக்கிறான். சரிங்க. எழுதுற போது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதுதான், சிலது மறந்துடுதான். என்ன ஏஜ் சொன்னீங்க? 3 படிக்கிறான் சார். மூணாவது 8வது வயசு. ஆமா. சரிங்களா? ஆமா. எந்த வயசுல இந்த குழந்தைய வந்து ஸ்கூல்ல போட்டீங்க நீங்க? 3.5 வயசு இருக்கும்போது போட்டேன். 3.5க்கு தான் போட்டீங்களா? சரி. இப்ப குழந்தைக்கு வந்து இந்த ஸ்பெல்லிங்ல எல்லாம் மிஸ்டேக்னா அப்படியே குழந்தை மாத்தி படிக்கிறாளா? காடுங்கிறத டாக்னு படிக்கிறாளா? டான்சிங்கா இருக்காமா? அல்லது இந்த எழுத்துக்கள் வந்து தப்பா எண்கள் தப்பா எழுதுறாளா? மேத்தமெட்டிக்ஸ்ல நல்லா எழுதுறா. சரிங்க. அப்படி இந்த எழுத்துக்கள்ல ஒண்ணும் இல்லைங்க. அதுல வந்து ஒரு கவனக்குறைவு தான் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காரணம். இப்ப வந்து அவ வந்து ஒரு ஆப்பிள் எழுதுறதுல ஒரு பிஏ விட்டுட்டு எழுதினான்னாக்கா கவலைப்பட வேண்டாம். அந்த ஆப்பிளே என்டையரா மாத்தி எழுதினான்னு வச்சுக்கோங்க, இஎல் பிஎல் பிஏ அப்படி எல்லாம் எழுதினான்னாக்கா அது நம்ம ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயங்க. இப்ப குழந்தை எப்படி எழுதுறான்னு சொல்றதை வச்சுதான் என்னோட டயக்னோஸ் உங்களுக்கு சொல்ல முடியும். எப்படி எழுதுறாங்க குழந்தை? ஆப்பிள்ங்கிறதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணா பிரச்சனை இல்லைங்க. எழுதுற ஒரு வாக்கியம் எழுத சொல்லியாச்சு, அத படிச்சு சொல்லியாருந்தா உடனே அழகா படிச்சு ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிருந்தான். சரிங்க. அது எழுதும் போது ஏக்கு பிஏ போட்டுருது, அந்த மாதிரி. அதுல இந்த கோஆர்டினேஷன் மோட்டார் கார்டெக்ஸ் பேருங்க. அது எழுதுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது வந்து ஒரு வலிக்கக்கூடிய விஷயம். எப்படி நம்ம வந்து ஒரு வீட்டு வேலையை செய்யறோம், தண்ணி இழைக்கிறோம் அப்படிங்கிற போது பார்த்து தண்ணியை பத்தி சொல்லுங்கன்னா 1000 சொல்லிட்டு நடந்துகிட்டே இருப்போம். அந்த பக்கம் போகும்போதே அதை 10 எடுத்து போட்டுட்டு போங்கன்னா நம்ம போட மாட்டோம் குனிஞ்சு. அந்த மாதிரி ஒரு மோட்டார் ஸ்கில்லுங்க. அது பழகினாதான் பயாலஜிக்கலா செட் பண்ணணும். மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப எப்படி நம்ம ட்ரெயின்ல ஏறினா ரொம்ப கூட்டமா இருந்தா கூட நெருக்கி அடிச்சு ஏறிடும், இல்லைன்னா ட்ரெயின் நம்மளை விட்டுட்டு போயிடும். ஆனா இந்த நோட்டு நம்மளை விட்டுட்டு போகணும்னு இந்த குழந்தைக்கு வந்து கிளாஸ் விட்டுட்டு போங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. நீங்க குழந்தைய என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து டாக்ஸ் பண்ணாம, கண்டிப்பா அடிக்காம, நீங்க அடிச்சு அம்மா வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதாங்க, இருக்கிற இடத்துக்கு குட்டிச்சவர் ஆயிடுங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, குழந்தைய அடிக்காம அதை என்கரேஜ் பண்ணி ஒரு பொறுப்பான பெற்றோரா இருந்தீங்கன்னாக்கா இந்த குழந்தையோட பொட்டன்ஷியலிட்டி இருக்கு பாருங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அணைச்சு கொடுங்க. அந்த குழந்தை நல்லா எழுதுங்க. மற்றபடி குழந்தைக்கு ஒன்றும் குறை இல்லைங்க. சரிங்களா? ஓகேங்க. மிக்க நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு.